முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான கேக்கு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுக்கலாம். நம்ம ஒன்றா சேர்த்து கூட இதை நல்லா அடிச்சுக்கலாம். மஞ்சக்கரோடு அடித்தா கொஞ்சம் நுரை வந்து பொங்க வராது. முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் அடிச்சிங்கன்னா நல்லா பொங்கி வரும் முட்டை. அதுக்காக இப்போ நான் 3ஐயும் உடச்சிட்டேன், தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா நுர பொங்க அடிக்கணும். இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் வந்து நான் சர்க்கரை பொடி பண்ணின சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம இந்த அளவுக்கு அடித்தாச்சு. இப்போ எல்லோ கருவை மஞ்சள் கருவையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. இப்போ நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கார்ன் மாவு சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 1 இல்லை 1.5 ஸ்பூனுக்கு பக்கம் சேர்த்துக்கலாம். அது கூட பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனு சேர்த்துட்டு இந்த கட்டி இல்லாமல் நல்லா இதை நம்ம சலிச்சிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடும். பேக்கிங் சோடா பவுடர் கார்ன் மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி சலிச்சா மாவும் கட்டி இல்லாமல் இருக்கும் உதிரியாக. அதுக்காக இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப்பு ஆயில் சேர்க்குறேன். நான் 1 கப்பு வந்து மைதா மாவுக்கு 1/2 கப்பு ஆயிலு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. அது கூட நான் அரைச்சி வச்சுருக்கிற 1 கப்பு சர்க்கரை அதையும் சேர்த்துருக்கேன். நான் 1 கப்பு மைதாக்கு 1 கப்பு சர்க்கரை 1/2 கப்பு ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 3 முட்டையில் மஞ்சக்கரு மட்டும் தனியாக அடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு. இது கூட நம்ம என்ன சேர்த்தணுன்னா அடித்து வச்ச வெள்ளை கருவை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்க. ஒரு 2 இல்லை 3 டைம் கூட சேர்த்து நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மீதி இருக்கிற வெள்ளை கருவையும் சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எல்லோ கலரில் வந்துருச்சு பாருங்கள் மாவு பதத்துக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது பால், ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இந்த அளவுக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக பட்டரோ நெய்யோ தேய்ச்சிக்கலாம். பட்டர் சீட் இருந்தால் போட்டுங்க, இல்லை நார்மல் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் போட்டு அது மேலே பட்டர் தடவிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ இதில் நம்ம கேக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா கேக் மிக்ஸு இதில் சேர்த்துக்கலாம். சுற்றியும் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு கேக்கு. அதுக்காக இப்போ கேக் மாவு எடுத்து நான் இப்போ இதில் ஊற்றிட்டேன். கேப் எல்லாம் ஃபில் ஆகட்டும். லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க. இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடேறிடுச்சு குக்கரு. இப்போ அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்பீடாக வச்சு சூடு பண்ணியிருக்கேன் குக்கரை. இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சுற்றி முட்டக்கூடாது. கேக் ட்ரே வந்து குக்கரில் சுற்றி முட்டாமல் இருக்கணும். இப்போ கேஸ் கட் எடுத்துகிட்டு மூடி வைங்க. ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். 20-25 மினிட்ஸ் தான் இருந்தால் சீக்கிரம் ரெடி ஆயிடும். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறின பிறகு இந்த மாதிரி திருப்பி வச்சு தட்டிக்கலாம். மேலே பேப்பர் இருக்குது, பட்டர் பேப்பர் போட்டோம்ல அது இருக்குது, அதையும் எடுத்துடலாம்.
அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு குக்கர்லேயே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் கேக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.